இது எல்லாமே நாடகம் தான். இது பராசக்தி பயந்து ஜனநாயகம் ஓடுது அப்படின்னு தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். அது தள்ளி போச்சு, அவங்க கோர்ட்டு கேஸு சென்சாரு இது எல்லாமே வந்து ஒரு ட்ராமா. இது அது பொங்கல் ஹாலிடே இல்லை, எந்த ஹாலிடேயில் வந்தாலும் இந்த படம் போட்டிக்கு கூட இன்னொரு படம் வந்தால் இது வந்து போனி ஆகாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதால் வந்து இந்த ட்ராமா பண்ணுறாங்க. சரிவு எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஏர்போர்ட்டில் சரக்கு அடிச்சுட்டு தள்ளாடி தடுமாறி சறுக்கி விழுந்தார் பாருங்க, அதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 8K கேமரா வச்சு ஷூட் பண்ண அந்த ஃபுட்டேஜஸும் வந்து பிடிச்சிட்டாங்க. அடுத்து விஜயவே வந்து அந்த சம்மன் அனுப்பி விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த சீசனையே விட்டுட்டு போகிறான்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த படம் குப்பையாக இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இது சென்சார் போர்டு கோர்ட்டு கேஸுன்னு நிற்கிது. அது வந்து சிபிஐ வந்து ஒரு 41 பேர் மரணத்துக்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிறதுனால விஜயை கூட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ வந்து நண்பன்னு போகிற மேடையெல்லாம் சொல்கிறார், என் நண்பன் அஜித், என் நண்பன் தலை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் விஜய் கண்டுக்கவே மாட்டாப்புல, கண்ணை மூடின்னு போயிடுவார். குனிஞ்ச தலை நிமிராமல் ஏதோ இப்போ தான் வயசுக்கு வந்து பொண்ணு மாதிரி வந்து அப்படி குடிச்சிக்கிட்டே போவார். அதுதான் விஜயோட பாணி. ஜஸ்ட் லைக் தட் வந்து கிட்ட போய் முந்தறதுக்கான ஒரு சூழல் கூட அந்த படத்துக்கு இருக்குது. தியேட்டர் மட்டும் நீங்கள் ஈக்குவலாக கொடுத்து பாருங்கள், மங்காத்தை வந்து ஜனநாயகம் அடிச்சிடும். சார் வணக்கம். சார் வணக்கம் முருகன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகலை. கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 21 இந்த வழக்கை தள்ளி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லலை, இந்த வழக்கை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாதமே அந்த படம் வருது டவுட்டாக இருக்கே சார். இது எல்லாமே நாடகம் தான். இது பராசக்தி பயந்து ஜனநாயகம் ஓடுது அப்படின்னு தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். அது தள்ளி போச்சு, அவங்க கோர்ட்டு கேஸு சென்சாரு இது எல்லாமே வந்து ஒரு ட்ராமா. இது அது பொங்கல் ஹாலிடே இல்லை, எந்த ஹாலிடேயில் வந்தாலும் இந்த படம் போட்டிக்கு கூட இன்னொரு படம் வந்தால் இது வந்து போனி ஆகாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதால் வந்து இந்த ட்ராமா பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அது இந்த அடுத்த ஹியரிங்லேயே வந்து முடித்து வைக்கப்படலாம், அல்லது அந்த ஒரு தீர்ப்பை வந்து அவங்க வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்த ஹியரிங்கில் அவங்க தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அநேகமாக இந்த படம் இந்த மாத இறுதியில் குடியரசு தினம் அல்லது பிப்ரவரி மாதம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோலோ ரிலீஸ் அப்படிங்கிற முறையில் வரும் அது. ஆமாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே பிறந்ததுலேருந்தே விஜய்க்கு வந்து சகுனமே சரியில்லை அப்படின்றாங்க. ஒரு பக்கம் சிபிஐ சம்மன், ஒரு பக்கம் ஒரு வண்டியை பறிமுதல் பண்ணிட்டாங்க, இன்னொரு பக்கம் இவர் படத்தோடைய சென்சார் இஷ்யூ. ஸோ இதெல்லாம் என்ன பார்க்கும்போது என்ன தோணுன்னா, இந்த ஆண்டு உனக்கு சரியில்லைப்பா, உனக்கு கலியுகம்பா அப்படின்ற மாதிரி தான் சார் கேட்க தோணுது. அது நம்ம அந்த ஒரு அது ஜோசிய மாதிரி நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த 2025ஓட இறுதியே வந்து அவருக்கு சரிவு தொடங்கிருச்சு. ஏன்னா அந்த மலேசியா அந்த ஆடியோ லான்ச் நடந்தது, அதுவே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஆடியோ லான்ச் தான். அதில் நடந்தது எல்லாமே பல காணொலி காட்சிகள் வந்து ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சரிவு எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஏர்போர்ட்டில் சரக்கு அடிச்சுட்டு தள்ளாடி தடுமாறி சறுக்கி விழுந்தார் பாருங்க, அதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதன் பிறகு அவருக்கு வந்தது எல்லாமே வந்து மோசமான செய்திகள் தான். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை. தொடர்ந்து இவருடைய கட்சி நிர்வாகிகளை வந்து சிபிஐ வளையத்துக்கு கொண்டு வந்துருச்சு. பல உண்மைகளை அவங்க மூலம் வாங்கிருச்சு. இவங்களுடைய அந்த சிசிடிவி அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. 8K கேமரா வச்சு ஷூட் பண்ண அந்த ஃபுட்டேஜஸும் வந்து பிடிச்சிட்டாங்க. அடுத்து விஜயவே வந்து அந்த சம்மன் அனுப்பி விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஜனநாயகன் படத்தையும் வந்து ரிலீஸ் ஆக விடாமல் பண்ணிட்டாங்க. சென்சார் போர்டுன்னு காரணம் காமிச்சா கூட வந்து அதற்கு காரணம் இந்த பராசக்தின்னு ஒரு படம் வந்து பவர்ஃபுல்லாக நிற்கும் போது அதுக்கு எதிரில் போனால் நம்ம அசிங்கப்பட்டு போயிடுவோன்ற ஒரு முக்கியமான காரணத்தினால இந்த சென்சார் போர்டு பிரச்சனையை பயன்படுத்தி விஜய் தப்பிச்சு ஓடிட்டார் அப்படின்னு தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். ஆமாம் சார். இப்போ சென்சார் நிறுவனம் ஒரு வேளை வந்து அந்த வழக்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு 21 தீர்ப்பு வழங்குறேன், இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் யூஎஸ் ஆனது அப்படின்னு சொன்னால் எந்த டேட்டில் வெளியாகன்னு நினைக்கிறீங்க? ஒன்று 23 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 26, அது வந்து குடியரசு தினத்துக்கான தேதி. அதுக்கு முன்னையோ பின்னையோ வெள்ளிக்கிழமை நெருங்கும் நேரம் பார்த்து வந்து அவங்க இந்த படத்தை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பிப்ரவரி மாதம் 5 இல்லை 14 இது இப்படி ஏதாவது ஒரு தேதியை குறி வச்சு அவங்க சோலோ ரிலீஸாக வரணும்.
கூட எந்த படமும் வந்துடக்கூடாது. அதில் ரொம்ப குறியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அது என்ன குப்பையாக இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு போவாங்க முதல் நாள் அல்லது முதல் 4 நாட்களுக்கு வந்து அந்த படம் ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் வந்து அவங்க இலக்கு வைக்கிறாங்க. இப்போ இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படி எய்ம் பண்ண கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா தியேட்டர் கொடுத்ததும் பராசக்திக்கு அதிகமாக போயிடுச்சு. இந்த டேர்ம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பராசக்தி தட்டிட்டு போயிடுச்சு ஜனநாயகனை. 65% டேர்ம்ஸில் வந்து பல திரையரங்கள் ஒப்பந்தமாக இருக்கிறதால இந்த படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க இயல்பாகவே. ஸோ இது இந்த மோதலே வந்து நமக்கு ஒத்து வராதுன்றதுனால தான் அங்கே தள்ளி போகிறாப்புல. அவருக்கு இப்போது சோலோ ரிலீஸ் வந்துருச்சுன்னா வசதியாக வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவார். ரைட் தான் சார். அவர் எப்பவுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவலை தான் டார்கெட் பண்ணுவார். இப்போ இவருக்கு இந்த ஆண்டு பெரிய ஃபெஸ்டிவலே போயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவலே எதுவுமே இல்லைங்களே. இப்போ இதோட போனீங்கன்னா ஒன்று ஏப்ரல் 14 இல்லைனா மே 1 இல்லைனா வந்து விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை அந்த டைம் தான் இருக்குது. ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி தான் ஒரு வசூலை எடுத்துணும் கணக்காட்டுன்றதுக்காகவே இவர் எல்லா படங்களையும் ஃபெஸ்டிவலாக பார்த்து ரிலீஸ் பண்ணுவார். இப்போ அது போயிடுச்சு. அதான் ஃபெஸ்டிவல்ன்றது ஒரு 200-300 கோடி சம்பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய லீவ். அது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சீசன். அது அந்த சீசனையே விட்டுட்டு போகிறான்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த படம் குப்பையாக இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ மெயின் திங் என்னென்னா எந்த பண்டிகையாக இருந்தாலும் எவ்வளவு நாள் விடுமுறையாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும்ல, கொஞ்சமாவது ஸ்டஃப் இருக்கணும்ல. அது எதுவுமே இல்லைங்கிறது தானே வந்து இந்த படத்தோட பிரச்சனை. இப்போ சிபிஐ வந்து வழக்கு விசாரிக்க போகிறாங்க, சம்மன் கொடுத்துருக்காங்க, அவர் ஆஜராக போகிறாரு. இப்போ இந்த சிபிஐ வழக்குனால வந்து இந்த படத்துக்கு ஏதாச்சும் வந்து பாதிப்பு ஏற்படுமா? இந்த பக்கம் ஒரு பக்கம் இல்லை இதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு வகையில் இருக்குது, அது அரசியல் ரீதியாக கணக்கு போடுறாங்க. அதெல்லாம் நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இது சென்சார் போர்டு கோர்ட்டு கேஸுன்னு நிற்கிது. அது வந்து சிபிஐ வந்து ஒரு 41 பேர் மரணத்துக்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிறதுனால விஜயை கூட்டு விசாரிக்கிறாங்க. ஒருவேளை விசாரித்து பனிஷ்மெண்ட்டே கொடுத்தா கூட படம் ரிலீஸ் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது. அது இந்த விசாரணைகள் எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வருகிற போது ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த நாளில் அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடும். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற விஷயத்தை பார்க்கும்போது 21ஆம் தேதி அன்றே தீர்ப்பு வழங்கினா 23ஆம் தேதி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணால் கூட அங்கே ஒருத்தர் குத்தகை எடுத்து உட்காந்துருக்காரு. யாருன்னு பார்த்தா மங்காத்தா ரீரிலீஸ். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஆல்ரெடி வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஜனவரி 23 மங்காத்தா ரீரிலீஸ் அப்படின்ற மாதிரி. இது எப்படி நடக்க சாத்தியம்? மங்காத்தா பின்வாங்கின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மங்காத்தா பின்வாங்காது. ஏன்னா சன் பிக்சர்ஸே வந்து அறிவிச்சிருக்கு படத்தை வந்து நாங்கள் ரீரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து ரெட் ஜெயண்ட் கையில் நிறைய அரங்குகள் இருக்குது. அவங்க அந்த படத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இது நான் கேள்விப்பட்டது தான், இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து அஜித்தை ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு டைலாக் வர்றதா சொல்கிறாங்க. ஏன்னா தன்னை வந்து அஜித் ரசிகர்கள் தன்னை எதிரியாக பார்த்துருக்கூடாது. ஏன்னா ரஜினி ரசிகர்களோட ஓட்டு கண்டிப்பாக வராது, மற்ற ரசிகர்கள் ஓட்டும் கண்டிப்பாக வராது. ஆனால் அஜித் ரசிகர்களை வந்து பலகாலம் மோதிக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து நண்பன்னு போகிற மேடையெல்லாம் சொல்கிறார். என் நண்பன் அஜித், என் நண்பன் தலை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்படி சொல்லும்போது இயல்பாகவே வந்து எதிரிக்கு ஒரு இரக்கம் வந்துடும். பரவாயில்லையே, நம்மளால் விட்டு கொடுக்காம எப்படி வந்து ரஜினி கமலை எங்கேயும் விட்டு கொடுக்கலையே அது போல் இவர் வந்து விட்டு கொடுக்காம தானே இருக்கார். அதனால் நம்ம இவருக்கு ஓட்டு போடலாம், அல்லது இவரை நம்ம ஓட்டு போடுற அந்த சமயத்தில் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு அவர்களுக்கு வரணும். அப்படிங்கிறது விஜயோட சூழ்ச்சி. இது ஒரு வகையான சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சி ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சி வந்து அந்த வசனத்தை வச்சுருக்காரு. அதனால் அந்த தைரியத்தில் மங்காத்தா வந்தாலும் வரட்டும், அந்த நேரத்தில் என் நண்பன் மங்காத்தா படம் வந்து என் நண்பனோட படம் ரிலீஸ் ஆகுது, பரவாயில்ல என் படமும் அதோட ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கூட கிளாஷ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசியல்னாலே வந்து அது ஒரு வகையில் மானகட்ட பிழைப்பு அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கும் வந்து விஜய் தயாராவார். இல்லை சார், நண்பர்னு சொல்கிறாரு. போன வருடம் உங்களுக்கே தெரியும், குட் பேட் அக்லியும் ஒரு திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. ஆனால் அடுத்த வாரமே தூக்கின்னு போயிட்டு சச்சினை ரீரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கு அது அன்றைக்கே ஃபெயிலியரான ஒரு படம். நண்பர் அஜித் படம் ஓடிட்டு இருக்கும்போது எப்படி சார் வந்து ரிலீஸ் பண்ணலாம்? அது வந்து அதை பற்றியெல்லாம் இருக்குது. ஏங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் விஜய் கண்டுக்கவே மாட்டாப்புல, கண்ணை மூடின்னு போயிடுவார். குனிஞ்சத்தலை நிமிராமல் ஏதோ இப்போ தான் வயசுக்கு வந்து பொண்ணு மாதிரி வந்து அப்படி குனிஞ்சிக்கிட்டே போவார். அதுதான் விஜயோட பாணி. எந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்ததுக்குள்ள யாரு கூடவும் நின்னது கிடையாது, எந்த ஒரு விழாவுக்கும் போனது கிடையாது, யாருக்கும் போயிட்டு சப்போர்ட் பண்ணது கிடையாது. விழாவுக்குன்னா கல்யாணம், கோவாவில் கல்யாணம்னா போவார். மற்றபடி சினிமாவில் ஒரு பிரச்சனைனா வந்து யாருக்காகவும் வந்து நின்னதே கிடையாது. ஆனால் அதுவே தனக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் வரணும்.
தனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்ப்பார். ஏன் இந்த தலைவா பட பிரச்சனை எப்போ விஜய் பக்கமே யாரும் எட்டி கூட பார்க்கல, யாரும் குரல் கொடுக்கல. விஜய் இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பக்கூடாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ விஜய் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டு வந்து அந்த படத்தோட தயாரிப்பாளர் சந்திரபிரகாஷ் ஜெயின் அவர் வந்து சொன்னது என்னென்னா, சார் விஜய் சார் ரொம்ப வருத்தப்படுது, யாருமே வந்து ஒரு ஒப்பு கூட யாருமே குரல் கொடுக்கலையே சார். எப்படி சார் கொடுப்பாங்க? முதல்வராக இருக்கிறது ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு தான் கோபம் அவர் மேலே, அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, எப்படி வந்து நீ இவருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் பதில் சொன்னோம். அப்போ பிரசாத் லேப்பில் தான் வந்து அவர் சொன்னார். அவர் நெஞ்சு வெளின்னு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு 3வது நாள் எந்திரிச்சு வந்து இதை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டார். அப்படி விஜய் வந்து தனக்கு எல்லாரும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தார். யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ யாருக்காவது கொடுத்துருந்தா தான் நம்ம வந்து உனக்கு யாராவது செய்வாங்க. இல்லை சார், இந்த இட்டு போனவனுங்க ஒரு 4 பேர் உட்காந்து இந்த யூடியூப்பில் பேசுவாங்க. அவங்க என்னென்னா தமிழ் திரையுலகே பார்த்து கம்முன்னு இருக்குது, சென்சார் போர்டு வந்து படத்தை தடுக்கிறாங்கன்ட்டாங்க. எதுக்கு இவருக்கு எதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். அதான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு முதல்ல, அதை தான் கேட்குறப்ப. இவர் யாருக்கும் வாய்ஸ் கொடுக்கல, இவருக்கும் யாரும் வாய்ஸ் கொடுக்கல, அவ்வளோதான். இன்னொன்று, இது சென்சார் போர்டுங்கிறது மத்திய அரசு பாஜக அரசு கட்டுப்பாட்டில் இயங்குவது. நமக்கு ஏன்டாப்பா பிரச்சனை? நம்ம ஏதாவது சொல்ல போய் நம்ம வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடோ அல்லது நம்ம படத்துக்கு ஏதாவது ஒரு சென்சார் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்குல்ல. இப்போ மங்காத்தா ரிலீஸ் டேட் அன்றைக்கே இவர் ரிலீஸ் பண்ணாருன்னா மங்காத்தா பின்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்போ முன்ன கேட்ட கேள்விக்கே இன்னொரு இதையும் சொல்லிடுறேன். எல்லாரும் குரல் கொடுக்கணும், எல்லாரும் குரல் கொடுக்கணும்னு கேட்குறாங்கல்ல. இது அவர் படம் தானே, அவர் தானே முதல் குரல் கொடுக்கணும். அவங்க அப்பா குரல் கொடுக்கணும்ல, அவரை சார்ந்தவர்கள் குரல் கொடுக்கணும்ல. அவங்க கட்சி நிர்வாகிகள் அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் என்ன வாயில் என்ன கொலக்கட்டையை வச்சுன்னுக்கிறாங்க, அவங்க குரல் கொடுக்கணும்ல. ஒருத்தர் ட்விட்டு போடுறான், அவன் கட்சி நிர்வாகி, அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு கூட தோணலை. அதனால் என்ன ட்வீட் போடுறான்னா, சென்சார் வழங்க எவ்வளவு தாமதமாகிறது ஏனோ, இதை தடுப்பது யாரோ. யார் சொல்லிதான் பாரு, யாருன்னு சொல்லு. ஏண்டா நீ ஒரு கட்சி நிர்வாகி தானே, எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்க, கொள்கை பரப்பு செயலாளர். சொல்ல வேண்டியதானே, ஒன்றிய பாஜக அரசு எங்களை தடுக்குது, எங்களை முடக்க பார்க்குது, எங்கள் படத்தை வெளியிடலை சொல்கிறது தானே. ஒரே ஒரு ஆள் தான் ட்வீட் போட்டான், அதையும் இப்படி ட்வீட் போட்டு ஓடி போயிட்டான் அவன். இதுதான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற லட்சணம். இல்லை சார், அதே தினத்தில் 23 ஜனவரி 23 அன்றே வெளியாச்சுன்னா மங்காத்தாவை வாபஸ் வாங்கிட்டாங்களா சன் நிறுவனம்? நிச்சயமாக வாபஸ் வாங்க மாட்டேன். ஏன் வாங்கணும்? வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சொல்லப்போனால் அஜித் ஃபேன்ஸ் வந்து அவங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரஜினியோட படையப்போ வந்தது, அது பட்டையை கலப்புச்சு. இப்போ நம்ம தலைப்படம் வந்துச்சுனாக்கா நம்ம அதுக்கு ஈக்குவலாக இந்த படத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களோட ஈகர்னஸோட வெயிட் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் அது வந்து எல்லோருமே விரும்பி பார்க்குற ஒரு படம் அது, அந்த மங்காத்தான்றது. நீங்கள் இப்போ வந்து அதை டிவியில் போட்டால் கூட அந்த படம் வந்து இன்றைக்கி எடுத்த படம் மாதிரி, அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு படம் அஜித் படம் எடுத்து ரிலீஸ் ஆனால் என்ன ஃப்ரெஷ்னஸோடு இருக்குமோ அப்படி இருக்குது அந்த படம். அந்த ட்விஸ்ட்டு, அந்த சேசிங்கு, ஒவ்வொரு சீனும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கட்டி போடும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை திரும்ப தியேட்டரில் பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்படுறாங்க. சொல்லப்போனால் அதாவது புதுசாக ரிலீஸ் ஆகிற ஜனநாயகனை ஜஸ்ட் லைக் தட் வந்து கிட்ட போய் முந்தறதுக்கான ஒரு சூழல் கூட அந்த படத்துக்கு இருக்குது. தியேட்டர் மட்டும் நீங்கள் ஈக்குவலாக கொடுத்து பாருங்கள், மங்காத்தை வந்து ஜனநாயகன் அடிச்சிடும். சரி சார், பொறுத்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.